வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? ப்ராக் லெஸ்னர் 2026 சம்மர்ஸ்லாம் மேட்சை பற்றி நமக்கு ஒரு மிகப்பெரிய அப்டேட் கிடச்சிருக்குது. இதை தவிர்த்து நம்ம ரோமன் ரெயின்ஸ் இருக்கார்ல, ரிட்டையர்மெண்ட் ஆக போகிறாரா, இது நிறைய நாட்களாகவே செய்திகளாக போயிட்டுருக்குது. இதுக்கு ரோமன் ரெயின்ஸ் தற்சமயம் ஒரு பதில் அளிச்சிருக்காரு. அப்புறம் ரெஸ்ல்மேனியாவுக்கு ஒரு மிஸ்ட்ரியான ஒரு நபர் பார்த்தீங்கன்னா ரிட்டர்ன் ஆக போகிறாரு. இது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்க ரெஸ்லிங் செய்திகள் அப்டேட் உள்ளதான் இன்றைக்கி நான் உங்களை கூட வந்திருக்கிறேன். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். ஃபர்ஸ்ட் டைம் சேனலுக்கு வந்துருக்கோங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பெல் ஐகானை கிளிக் பண்ண முடியுமா? தினமும் ஒரு ரெஸ்லிங் செய்திகளை தமிழ் மொழியில் தெரிஞ்சுக்கோங்க. ரோமன் ரெயின்ஸ் லுக்கேமியா நோயை கடந்து தான் இந்த இடத்துல வந்திருக்காரு. அதனால தான் பார்த்தீங்கன்னா முழுக்க ட்ரீட்மெண்ட்டில் இருக்கிறனால டபிள்யூபிள்யூல பார்ட் டைமராக ஒர்க் பண்ணிகிட்டு இருக்காரு. இதனால் நிறைய ஃபேன்ஸ் பார்த்தீங்கன்னா கூடிய சீக்கிரம், அதாவது ரோமன் ரெயின்ஸுக்கு கூடிய சீக்கிரமே பார்த்தீங்கன்னா அடுத்த கட்டமாக நோய் வந்து முத்திக்கும், அதனால் ஒரு ரிட்டையர்மெண்ட் ஆயிடுவார் அப்படிங்கிற மாதிரிலாம் பேசிக்கிட்டு இருந்தாங்க. ஆனால் சமீபத்தில் ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு வாட்சுக்கான இன்டர்வியூவில் பங்கேற்றிருந்தார். ரோமன் ரெயின்ஸ் கிட்ட இருக்கிற வாட்ச் கலெக்ஷனை பற்றி அவர் சொன்னார். ஒவ்வொரு வாட்சும் பார்த்தீங்கன்னா 20-30 லட்சம் 30 லட்சம் மதிப்புடைய வாட்ச்சு. ரோமன் ரெயின்ஸ் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு 30 லட்சத்துடைய வாட்சை கிஃப்டே பண்ணாங்க. அந்த பிராண்டில் இருந்து தான் ஒரு இன்டர்வியூ ரோமன் ரெயின்ஸை ஸ்பெஷலாக எடுத்துருக்கிறாங்க. அதை இப்போதைக்கு டெலிகாஸ்ட் பண்ணியிருக்கிறாங்க. முழுக்க வாட்ச் கலெக்ஷனை வச்சு பேசினாலும் ரோமன் ரெயின்ஸ் கிட்ட ஒரு விஷயம் கேட்டிருக்கிறாங்க. நீங்கள் வந்து இந்த ரெஸ்லிங் கெரியரை விட்டு போக போகிறீங்களா, ஹாலிவுட் போக போகிறீங்களான்னு. ரோமன் ரெயின்ஸ் இதுக்கான விளக்கத்தை ஆல்ரெடி பல தடவை சொல்லிட்டார். ஆனால் இப்போவும் மீண்டும் ரசிகர்கள் மத்தியில் சொல்லியிருக்காரு, என்னுடைய பொழப்பு அப்படிங்கிறது சண்டை போடுறது தான். என் உடம்புல தெம்பு இருக்கிறபடி நான் சண்டை போடுவேன். அந்த டைமில், அதாவது 2018 எனக்கு மிகப்பெரிய நோயாட்டு மீண்டும் வந்து இந்த லுக்கிமியா வந்தது. அப்போ நான் திரும்பி சண்டை போட முடியாதுன்னு சொல்லிட்டு நினச்சேன். அதனால் ரிட்டையர்மெண்ட் ஆயிடுவேன்னு சொன்னேன். ஆனால் இப்போ எனக்கு நல்லா இருக்குது, உடம்பு நல்லாவே இருக்குது. இப்போ நல்லாவே சண்டை போடுறேன், என் ஃபேமிலிக்கு நல்லாவே சம்பாதிச்சிட்டு இருக்கிறேன். இப்போ வந்து நான் ரிட்டையர்மெண்ட் ஆகிற ஐடியாவே கிடையாது. ஸோ ரிட்டையர்மெண்ட்டை பற்றி பேச வேண்டாம் அப்படிங்கிறத சொல்லிட்டாங்க. ஸோ கண்டிப்பாக ரோமன் ரெயின்ஸ் ரசிகர்களுக்கு இது ஒரு சந்தோஷமாக இருக்கும். மினிமம் ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா அவரோட 50 வயசு வரைக்கும் சண்டை போடுவார்னு எதிர்பார்க்கலாம். இப்போ ரோமன் ரெயின்ஸுக்கு வயசு எத்தனைப்பா, 40. ஸோ இன்னும் 10 வருடத்துக்கு கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் டபிள்யூபிள்யூ இருப்பார். இதை பார்த்தீங்கன்னா ஒரு அப்டேட்டாகவே ரோமன் ரெயின்ஸ் சொல்லியிருக்காரு. கண்டிப்பாக இந்த செய்தி ரோமன் ரெயின்ஸ் ரசிகர்களுக்கு ஹாப்பியான நியூஸாக இருக்கும். ஏன்னா ரோமன் ரெயின்ஸே நான் வந்து இன்னும் 10 வருடத்துக்கு மேலே சண்டை போடுவேன் அப்படின்னு சொல்கிறத கேட்கும்போது நல்லா தானே இருக்குது. ஆக்சுவலி அவர் நான் 10 வருஷம் இருப்பேன்னு சொல்லி மென்ஷன் பண்ணலை. இப்போதைக்கு என்னால் ரிட்டையர்மெண்ட் ஆகிற ஐடியாவே இல்லைன்னு சொல்லிட்டாரு. அதை வச்சு பார்க்கும்போது கண்டிப்பாக ஒரு 50 வயசு வரைக்கும் சண்டை போடுவார்ல. அடுத்த செய்தி நம்ம சோலோ சிகாவை பற்றி தான். உண்மையிலேயே பிளட் லைனில் ஒரு மேஸ்டியூஸ்ட் நபர்னா இவர் தான். ரெஸ்ல்மேனியாவில் கடந்த 3 வருஷமாக சோலோ சிகாவாக இருந்தார். லாஸ்ட் இயர் பார்த்தீங்கன்னா ஜேக்கப் ஆட்டோ பின்னாடி, அதுக்கு 2 வருஷம் பார்த்தீங்கன்னா கோடி ரோட்ஸோட ஸ்டோரின்னு சொல்லிட்டு ரெஸ்ல்மேனியாவில் க்ரௌடு மத்தியில் அவர் வந்து ஹேண்டம் பண்ணியிருக்காரு. ஆனால் மேட்ச் அப்படிங்கிறது பண்ணதில்லை. ஆக்சுவலி டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா ப்ராக் லெஸ்னர் கூட இப்போதைக்கு ஓபா ஃபேம் ஓடுறாருல, அவர் டபிள்யூபிள்யூக்கு வந்த 3 மாதத்தில் ரெஸ்ல்மேனியா அளவுக்கு மேட்ச் ஆடுற அளவுக்கு பெரிய ஆள் ஆகிட்டார். ஆனால் சோலோ சிகாவா டபிள்யூபிள்யூக்கு வந்து கிட்டத்தட்ட டாக் டீம் சாம்பியன்ஷிப், யுனைடெட் சாம்பியன்ஷிப்லாம் வின் பண்ணியும் இது வரைக்கும் ஒரு மெயின் ஷோவில் பார்த்தீங்கன்னா ஒரு விதமான ரெஸ்ல்மேனியா மேட்ச் விளையாடினது கிடையாது. அது பார்க்க பாவமாக தான் இருக்குது. கடந்த 3 வருஷமாக அவரை கலத்தி விட்டுட்டாங்க. அதே மாதிரி இந்த வருஷமும் கலத்தி விட்டுட்டாங்க. ஸோ சோலோ சிகாவுக்கு ரெஸ்ல்மேனியா அப்படிங்கிறது அன்லேக் ஆயிடுச்சு. இப்போது டபிள்யூபிள்யூலேருந்து நிறைய பேர் பார்த்தீங்கன்னா இதை கன்சிடர் பண்ண தான் செய்கிறாங்க. பிகாஸ் டபிள்யூபிள்யூக்காக சோலோ சிகாவா நல்லாவே உழைச்சிருக்கிறாரு, நிறையவே உழைச்சிருக்காரு. அப்படிப்பட்ட நம்பருக்கு நம்ம ரெஸ்ல்மேனியா ஸ்டோர் லைன் கொடுக்காம இருக்கும் அப்படிங்கிறத பற்றி கன்சிடர் பண்ணிட்டு தான் இருக்கிறாங்களாம். மேபி சொல்ல முடியாது. லாஸ்ட் மினிட்ல பார்த்தீங்கன்னா ஏதேனும் ஒரு மேட்சை, இப்போ டாமாட்டாங்க கூட ஸ்டோர் லைன் போயிட்டு இருக்காரு. மேபி டக்குன்னு எம்எஃப்டி பிடிஞ்சி டாமாட்டாங்கக்கும் சோலோ சிகாவுக்கும் கூட மேட்ச் வைக்கலாம். ஸோ டபிள்யூபிள்யூ வந்து இப்போதைக்கு பிளான் பண்ணிட்டு இருக்கிறாங்க லாஸ்ட் மினிட்ல அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. ஸோ வெயிட் பண்ணி பார்ப்போம். இதில் இன்னொரு விஷயம்னா ரெஸ்ல்மேனியா போஸ்டரில் நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், இந்த போஸ்டரில் கோடி, ரோமன், ப்ராக், சிஎம் பங்க் எல்லாருமே மெயினான ரெஸ்லர். அவங்க மெயினாக ரெஸ்ல்மேனியாவில் சாம்பியன்ஷிப் மேட்சாகவும் ஒரு பெஸ்ட் ஸ்டோரிக்காகவும் சண்டை போடுறாங்க. ஆனால் உமன் டிவிஷனில் இந்த போஸ்டர் பாருங்கள், இதில் யோஸ்காயா இருக்கட்டும், அதே மாதிரி இன்னொரு பக்கம் பாருங்க டிஃபனி சேஷன், இவங்க 2 பேருக்கும் ரெஸ்ல்மேனியாவில் மேட்ச் இல்லை. ஸோ டபிள்யூபிள்யூ பார்த்தீங்கன்னா ஒரு வகையில் ரெஸ்ல்மேனியாவுக்கு அவங்க புக் பண்ண ரெஸ்லர்ஸ்க்கெலாம் மேட்ச் இருந்தாலும் இன்னொரு பக்கம் அட்வர்டைஸ் செய்யப்பட்ட ரெஸ்லருக்கு ரெஸ்ல்மேனியாவில் மேட்ச் இல்லை அப்படிங்கிறது சோகமான விஷயமாக தான் இருக்குது. ஸோ சோலோ சிகாவுக்காச்சு ரெஸ்ல்மேனியாவில் மேட்ச் கொடுக்குறாங்களா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம்.
ரோமன் ரெயின்ஸோட பொண்ணு பார்த்தீங்கன்னா இப்போ காலேஜ் படிக்குது, ஒரு பையனை பார்த்தீங்கன்னா லவ் பண்ணுது. அதுக்கு ரோமன் ரெயின்ஸ் பார்த்தீங்கன்னா தான் பொண்ணை லவ் பண்ணுறதுனால ஒரு மிரட்டல் விட்டார் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருந்தது. ஆக்சுவலி அதை பற்றின ஒரு முழுக்கமான செய்தி கிடச்சிருக்குது. ஆக்சுவலி ரோமன் ரெயின்ஸோட பொண்ணு பார்த்தீங்கன்னா பட்டப்படிப்பு படிக்கிறாங்க. இப்போ பார்க்கறதுக்கு இப்படி தான் இருக்கிறாங்க. பார்த்துக்கோங்க ரோமன் ரெயின்ஸோட பொண்ணு எப்படி இருக்கிறாங்கன்னு. பார்க்கறதுக்கே தெரியுது இல்லை, ஒரு பெரிய பொண்ணோட லுக்கு ரோமன் ரெயின்ஸோட பொண்ணு கொடுக்குறாங்க. ரோமன் ரெயின்ஸோட பொண்ணு இப்போ காலேஜ் படிச்சுட்டு இருந்தாலும் அவங்க லவ் பண்ணிட்டு இருக்க பையனை தன்னுடைய அப்பாவான ரோமன் ரெயின்ஸ் கிட்ட இன்ட்ரடியூஸ் பண்ணியிருக்காரு. அப்படி இன்ட்ரடியூஸ் பண்ணும்போது தான் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் இந்த வார்த்தையை சொல்லியிருக்காரு அப்படிங்கிற செய்தி கிடச்சிருக்குது. ஆக்சுவலி அவர் கொஞ்சம் கேஷுவலாக தான் சொல்லியிருக்காரு, கொஞ்சம் ரொம்ப சீரியஸாக இல்லை. என் பொண்ணுக்கிட்ட இருந்து கொஞ்சம் விலகியே இரு, பார்த்துரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா உங்களுக்கு தெரியும், பொம்பளை பிள்ளைங்கள்லாம் ரொம்ப பாதுகாப்பாக வளர்க்கணும். அதனால தான் பார்த்தீங்கன்னா ரோமன் ரெயின்ஸ் ஒரு அட்வைஸாக பார்த்தீங்கன்னா இதை சொல்லியிருக்கிறாராம். இதை சோஷியல் மீடியாவில் நிறைய பேர் பார்த்தீங்கன்னா நிறைய விதமாக சொன்னதுனால தான் அது தவறுதலான புரிதல் ஆயிடுச்சு. ரோமன் ரெயின்ஸ் ஆக்சுவலி உண்மையிலேயே தான் பொண்ணு லவ் பண்ணுற அந்த பையனை பார்த்துருக்கிறாரு. பார்க்கும்போது தான் கொஞ்சம் பார்த்து ஒழுங்காயிரு அப்படிங்கிற மாதிரி லைட்டாக மிரட்டியிருக்காரு. ஏன்னா விட்டுட்டு போயிடுறது, வேறு ஏதாவது தப்பாக பண்ணிவிட்டு விட்டுட்டு ஓடிடுறது, இந்த மாதிரிலாம் இப்போ நாட்டில் நடக்கல. அப்படிலாம் பண்ணிடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தான் முன்கூட்டியே பார்த்தீங்கன்னா ஒழுங்காரு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு போல இருக்குது. லியோ மார்கனுக்கு இன்ஜுரி ஆயிடுச்சுல்ல, இப்போ அதை பற்றி நமக்கு செய்தி கிடச்சிருக்குது. டபிள்யூ பார்த்தீங்கன்னா லியோ மார்கனோட இன்ஜுரியை கூடிய சீக்கிரம் க்யூர் பண்ணதுக்கு தான் ட்ரை பண்ணிட்டு இருக்காங்க. இப்போ அவங்க மண்டை பெருசாக பிறந்திருக்குல்ல, இப்போ நமக்கு செய்தி என்ன கிடச்சிருக்குன்னா டபிள்யூ எக்காரணத்துக்கு கொண்டும் ரசல்மேனியாக்கான ஸ்டோரியை லாஸ்ட் மினிட்லாம் சேஞ்ச் பண்ண போகிறது கிடையாதான். ஒருவேளை லியோ மார்கனோட இன்ஜுரி சீரியஸாகவே இருந்து அவங்களுக்கு ரசல்மேனியாவுக்குள்ளே எந்த விதமான காயமும் குணமடையாட்டாலும் கண்டிப்பாக ரசல்மேனியாவில் லியோ மார்கன் சண்டை போட்டு தான் ஆகணுமா? என்னப்பா சொல்கிற, இன்ஜுரியோட அவங்க சண்டை போட்டு தான் ஆகணுமான்னு கேட்டிங்கன்னா அவங்களுக்கு நெத்தியில் தான் அடிபட்டுருக்குது. அது மட்டும் இல்லாமல் ராயல் ரம்பை வெட்டி பெற வச்சு ரசல்மேனியாவுக்கு கிட்ட வந்துருச்சு. இந்த நேரத்தில் லியோ மார்கனால் சண்டை போட முடியாது அப்படின்னு சொல்லும் பட்சத்தில் பெரிய பிரச்சனை ஆகும்ல. அதனால தான் டபிள்யூ பார்த்தீங்கன்னா லியோ மார்கனுக்கு மண்டை புடச்சிருந்தாலும் சரி ரசல்மேனியாவில் அவங்க கண்டினியூவாக சண்டை போடணும் அப்படிங்கிறதுல முனைப்பாக இருக்கிறாங்க. 2 வாரத்துக்கு முன்னாடி குந்தர்கிட்ட பார்த்தீங்கன்னா பால் ஹேமன் பேசிக்கிட்டு இருக்கும்போது பால் ஹேமன் குந்தரை பார்த்து தேங்க்யூ எனக்காக வந்ததுக்கு அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருப்பார். ஆனால் அதுக்கு குந்தர் சொல்லியிருப்பார், தேங்க்யூ நான் சொல்லிக்கிறேன், பிகாஸ் நான் செத்ரான்ஸை பீட் பண்ணிட்டேன்னா எனக்கு நிறைவேற வேண்டிய விஷயம் நிறைவேறணும் அப்படிங்கிற மாதிரி கேட்டிருப்பாரு. ஆக்சுவலி எனக்கு என்ன செய்தி கிடச்சிருக்குன்னா டபிள்யூ பார்த்தீங்கன்னா இதை ரோமன் ரெயின்ஸோட ஸ்டோரி லைன் மாதிரி கொண்டு போக போகிறாங்க. அதாவது பங்குக்கு ஒரு வாக்குறுதி கொடுத்துருவாரு, நீ ஒருவேளை வார் கேமில் பங்கேற்றா உனக்கான வரது தரேன்னு கடைசியில் ரோமன் ரெயின்ஸை விட்டுட்டு பங்கு கூட சேர்ந்துருப்பார்ல. அதே மாதிரி ஒருவேளை செத் ரோலன்ஸை ரசல்மேனியாவில் குந்தர் பீட் பண்ணிட்டாரு அப்படிங்கிற பட்சத்தில் குந்தரோடைய ஆசை நிறைவேற்றணும். பொதுவாகவே குந்தர் பார்த்தீங்கன்னா ஒரு கெரியர் கிளராக தான் இருக்கார். பெரிய பெரிய லெஜண்ட் ரெஸ்லர்ஸோடைய கெரியரை முடித்து அவர் கெரியர் கிளர் அப்படிங்கிறத நிரூபிச்சுட்டு இருக்காரு. அவருடைய அடுத்த குறி பிராக் லெஸ்னர் தான். அதாவது பிராக் லெஸ்னருடைய குறியை முடிக்கிறதுக்கு தான் இப்போதைக்கு குந்தர் ரெடியாக இருக்கிறாரு. அதற்காக தான் பார்த்தீங்கன்னா பால் ஹேமன் கூடயும் ஒரு மிகப்பெரிய இன்டர்வியூ பண்ணியிருக்கிறாரு. நெக்ஸ்ட்டு குந்தர் பிராக் லெஸ்னர் கூட மோத போகிறாரு சம்மர்ஸ்லாமில் அப்படிங்கிற மாதிரி சொல்லப்பட்டிருக்குது. ஆக்சுவலி சமீபத்தில் பிராக் லெஸ்னர் கொடுத்த இன்டர்வியூலும் இதை தான் சொல்லியிருப்பார், நான் டபிள்யூக்கு வந்ததே பணம் சம்பாதிக்கிறதுக்காக தான், கூடிய சீக்கிரம் ரிட்டையர்மெண்ட் ஆயிடுவேன் அப்படின்றத சொல்லியிருப்பார். அதுவும் இந்த வருஷம் நடக்க போகிற சம்மர்ஸ்லாம் அவர் தற்போதைக்கு இருக்கிற ஹோம் டவுனில் தான் நடக்குது. மேபி அதில் தன்னுடைய ரிட்டையர்மெண்ட் மேட்ச் இருக்கணும்னு நினைக்காத போல இருக்குது. அதனால தான் டபிள்யூ பார்த்தீங்கன்னா குந்தருக்கும் பிராக் லெஸ்னருக்கும் ஒரு மேட்ச் நடக்கும் விதமாக பால் ஹேமனுக்கும் குந்தருக்கும் ஒரு ஹிண்டிங்கை விட்டுருக்காங்க. ஒருவேளை ரசல்மேனியாவில் குந்தர் ஜெயிச்சிட்டாருன்னா தன்னுடைய வரமா, அதாவது நான் உனக்கு ப்ராமிஸ் பண்ண மாதிரி செத் ரோலன்ஸை பீட் பண்ணிட்டேன், எனக்கு நீ ஒரு வரம் தரணும், அது சம்மர்ஸ்லாமில் குந்தர் வெர்சஸ் பிராக் லெஸ்னர் மேட்ச் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு கூட குந்தர் கேட்கலாம். இதுவரைக்கும் பிராக் லெஸ்னர் எந்த ஒரு ரெஸ்லருக்கும் டேப் பண்ணது கிடையாது. பிராக் லெஸ்னருக்கும் குந்தருக்கும் நடக்கும்போது இதுக்கு முன்னாடி ஏஜே ஸ்டைலாக இருக்கட்டும், அப்புறம் ஜான்சனாவாக இருக்கட்டும், கோல்டுபர்க்காக இருக்கட்டும், இவங்களாம் டேப் அவுட் பண்ணி நான் தோத்துட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு குந்தர்கிட்ட ஒத்துட்டாங்க. அதே மாதிரி பிராக் லெஸ்னரும் ஒத்துக்குவாரா அப்படிங்கிறத வெயிட் பண்ணி பார்ப்போம். ரசல்மேனியாக்கான நாட்கள் இன்னும் குறுகிய நாட்கள் தான் இருக்குது. இந்த மாதிரி சிச்சுவேஷனில் நமக்கு ஒரு அப்டேட் கிடச்சிருக்குது. ரசல்மேனியாவுக்கு ஒரு பெரிய சூப்பர் ஸ்டார் ரிட்டர்ன் ஆக போகிறாரு. யாருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் ரொம்பலாம் மண்டையை குழப்ப வேண்டாம், நானே சொல்லிடுறேன், பிரான் பிரேக்கர். அதாவது இப்போதைக்கு பிரான் பிரேக்கர் பார்த்தீங்கன்னா மெடிக்கலி கியூர் ஆகிட்டாரு. ரசல்மேனியாக்கு அப்புறமா பிரான் பிரேக்கருக்கும் செத் ரோலன்ஸ்க்குமான ஸ்டோரியை டபிள்யூ பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய லெவலில் கொண்டு போகணும் அப்படிங்கிற திட்டத்தில் வச்சுருக்கிறாங்க. அந்த வகையில் பார்த்தீங்கன்னா பிரான் பிரேக்கரை ரசல்மேனியாவில் கொண்டு மேபி செத் ரோலன்ஸ்க்கு அகேன்ஸ்டாக ஒரு ஸ்டோரி லைன் பண்ணி அதுக்கப்புறமா பிரான் பிரேக்கருக்கும் செத் ரோலன்ஸ்க்குமான ஸ்டோரி லைனை ரொம்ப பெருசாக கொண்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஐடியா வச்சுருக்காங்களாம். பிரான் பிரேக்கரோட ரிட்டர்னை நம்ம ரசல்மேனியாவில் எதிர்பார்க்கலாம்.